హలో గైస్ ఒక నిమిషం నన్ను చూడండి. మన ఇండియా నాటినోட தேசிய கொடி குறிச்சி నన్ను చెప్తాను, ப்ளீஸ் லிசன் செய்யண்டி. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்லயும் வாட்ஸ்அப்லயும் ஜொலிக்கிற நம் நாட்டினுடைய தேசிய கொடியை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாதவங்க அதனுடைய வரலாற்றை இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ఎవరి పింకళి వెంకయ్య? ఓకే, నన్ను చెప్తాను. 1947 நம்ம நாட்டுக்கு ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் கிடைக்குது. அப்போ இந்த சுதந்திரம் கிடைச்சதை நம்ம கொண்டாடணும்னு, நமக்காக ஒரு தேசிய கொடி வேணும்னு நம்ம நாட்டு மக்களும் தேச தலைவர்களும் சேர்ந்து விஜயவாடால காங்கிரஸ் மாநாட்டுல இத பத்தி பேசுறாங்க. அப்பொழுது பலதரப்பட்ட மக்கள் அவங்களுடைய விதவிதமான தேசிய கொடிகளை நம்ம நாட்டுக்காக சமர்ப்பிக்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுடைய காந்தியின் முன்னிலையில ஆந்திராவை சேர்ந்த பிங்களி வெங்கையா அப்படிங்கிற ஒரு நபர் உருவாக்குன தேசிய கொடி தான் முடிவுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்படி இறுதியா தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்மளுடைய தேசிய கொடி கதராடையில மட்டுமே நெய்யணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து கதராடைக்கு நெசவு தொழிலுக்கு பெயர் பெற்ற காஞ்சிபுரத்தையும் வேலூரையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்மளுடைய வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த வெங்கடாச்சலம் அப்படிங்கிற ஒரு செட்டியார் கிட்ட இந்த தொழில் வந்து பொறுப்புக்கு கொடுக்கப்படுது. அவர் மட்டுமே வெகு சீக்கிரமா விரைவா நெய்ய முடியாதுங்கிற காரணத்துக்காக அங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி ராவும் பகலுமா பசி தூக்கம் மருந்து நமக்காக நம்ம நாட்டுக்காக அந்த தேசிய கொடியை நெய்ய ஆரம்பிக்கிறாங்க. இறுதியா இந்த கதராடையில நெய்யப்பட்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான நம்மளுடைய மூவர்ண கொடி செஞ்சி கோட்டையிலையும் சென்னையிலையும் ஏற்றப்படுது. மட்டும் பலதரப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. இப்படி ஏற்றப்பட்டது தாங்க நம்மளுடைய மூவர்ண தேசிய கொடி. ஸோ இது உங்களுக்கு தெரியுமா? நம்மளுடைய கொடியை வடிவமைச்சது பிங்களி வெங்கையா. அத நெசவா நெய்ய பாடுபட்டது நம்மளுடைய குடியாத்தத்தை சேர்ந்த வெங்கடாச்சல செட்டியார். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த விஷயத்த தெரியப்படுத்துங்க. நீங்க முதல் முறையா சிங்கப்பூர் பிரசாத் சேனலை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.